முடி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பீத்திக்காத. எங்களுக்கு முடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எங்க கிளம்பிட்டீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் பார்த்து போட்டுக்கோம். சரி, நீ பார்த்து போட்டுக்கோ. இது நிமிஷம். ஏன் சரிங்க? வாடி மூட்டு கை போட அதான் திரும்பி வந்து சரி 10 மணிக்கு கிளம்பி போனோம். தூக்கம் தான் வந்துருக்கானு. கண்ணாடியை சீக்கிரம் போட, கண்ணாடியை தேட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு எப்பவும் இதே வேலை தான். எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று வச்சிருவா, கண்ணாடி எங்கே பண்ணாடி எங்கன்னு கேட்டு மற்றவங்க சாவடிப்போம். அருமை பொண்டாட்டி, ஆசை பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே கேட்கறது தீபாவளி தான் முடிஞ்சிருச்சு. கண்ணாடி தேட ஆரம்பிச்சிடும். இன்றைய நாள் இனிமையாக போக போகுது. கண்ணாடி வேணும்டா. சான்ஸ் என்ன? 2 நாள் எடுக்கல. அங்க ஷெல்ஃப்ல பாரு. ஷெல்ஃப்ல பாரு. கண்ணாடி என் முன்னாடி வா கண்ணாடி. சொல்லுடா. எனக்கு இது இங்க தெரியும். நானா போறேன் கண்ணாடியா? நான் உன் கண்ணாடி கூட ஒண்ணா தானே எடுத்து வச்சேன். கண்ணாடி தேடி கிடைக்கல. வேற வழி இல்லாம இந்த கண்ணாடியை போடுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. நீ எந்த கண்ணாடி போட்டா அவங்களுக்கு என்ன? அது பார்க்குறது அவங்க தான் பாவத்தை. அதனால இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் இன்னைக்கு சனிக்கிழமை டெம்பிளுக்கு பக்திகரமாக போகிறேன். பாருங்க எல்லாம் பேங்கில் போட்டிருக்கேன். 6 வருஷத்துக்கு உண்டான மரியாதையே பிடிச்சின்ற மாதிரி கண்ணாடியை காணோம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வந்து தேடணும். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. தண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து லாங்கில் போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பயபக்தியோடு நம்மளோட புண்ணிய பயணம் இனிதே தொடங்கியது. கார் எடுக்கிறதுக்காக கீழே வரோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மக்களே, நான் தூங்கவே இல்லை இன்றைக்கி. ஆக்சுவலாக முந்தின நாள் நான் வந்து சரியாக தூங்கலை. ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு டைம் போயிடுச்சு. காலைல 5 மணிக்கு தான் தூங்கினேன். மறுபடியும் 7:30க்கு எழுந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்து அதாவது நேத்திக்கு நான் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தூங்கியிருந்தேன் நைட்டு படுத்து. இப்போ அது எப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா, நேற்று நைட்டு என்னால் தூங்கவே முடியல. ஸோ டில் நவ் நான் தூங்கக்கூட இல்லை. நான் தூங்காதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய ஹஸ்பண்டையும் தூங்க விடலை. அதை பழிவாங்கும் விதமாக அவங்க வந்து என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டுக்கு தான் தூங்கணுன்ட்டு. ஆனால் என்னால் அடக்க முடியவில்லையே. நான் என்ன செய்வது டிண்டோ? தூங்கிக்கவா? நீ தூங்க விட்டியா? இல்லைல்ல, நீ தூங்கக்கூடாது. நான் தூங்கினா என்ன மீறி தூங்கினா என்ன பண்ணுவேன்? மீறி தூங்கினா என்ன பண்ணுறது? தூங்க விட மாட்டான். நான் தூங்க போகிறேன். தண்ணியை அழிப்பியா? தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிப்பேன்னு சொன்னேன். தண்ணியவே நீ அழிச்சிருவ அப்போ. அவ்வளோ பெரிய ஆள் நீனு. சரி நான் தூங்குறப்ப என்னாலும் முடியல, போகவே இல்லை. அதுக்குள்ளே தூக்கம் வருது எனக்கு. நான் இதை எதிர்பார்க்கல மக்களே. 4 மணிக்கு தான் நேற்றுக்கு தூங்கியிருக்கேன். அப்படி 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 4 o'clock தான் எந்திரிச்சேங்கிறதுனால திருப்பி 4 o'clock தானே தூக்கம் வரும். இவங்களுக்கு தூக்கம் வரலன்றதுக்காக என்ன போட்டு பாடாப்படுத்துறேன். நான் தூங்கும் போதெல்லாம் எழுப்பி விட்டேன். நான் இல்லை மக்களே, நான் வந்து சில வீடியோஸ்க்கெலாம் சரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்து கொர்ன்னு கோட்டை விட்டேன். அவனுக்கு தான் கடுப்பாகாது. நம்ம செய்யணும்னு நினச்ச வேல்யூ செய்ய முடிய மாட்டேங்குது. இப்போ கடுப்பாயிடுச்சு. அதான் எழுப்பி விட்டேன். ஒரு மனுஷனுக்கு கொரட்டை வரது இயல்பு. குருட்டு வருவது இயல்பு தான். அது யாரும் இல்லை என்று மறுத்தார்கள். அதுக்காக லைட்டாக கொரட்டை விட்டால் பரவாயில்ல மக்களே. அடுத்தவன் பக்கத்தில் இருக்க தூங்க விட முடியாது. அந்த அளவுக்கு பெரிய கொரட்டையாக இருக்கு. உடனே இந்த மாதிரி நம்மள கில்ட் ஆக்குற மாதிரி ஒரு பேச்சு. பைத்தியம். இந்த நியாயம் இல்லை, நாயின்னு நியாயம் சொல்ல தெரியல. நான் புலவராக இல்லைனாலும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் தெரியும். அண்ட் ஃபைனலி வி ரீச்டு காஞ்சிபுரம். இன்றைக்கி உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்கு எந்த பெரிய பிளானும் கிடையாது. சும்மா காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி அம்மனை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு தான் கிளம்பினோம். ஆனால் அங்கே போனதும் முதல் சேலஞ்சே கார் பார்க்கிங் தான். கார் நிறுத்துகிற இடத்த தேடி சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு
ஒரு கார் பார்க்கிங் கண்டுபிடிச்சோம். அப்போ அங்கே அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரியவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி வந்து வரதராஜ பெருமாள் கோவிலில் தான் விசேஷம் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் முதல்ல அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக காமாட்சி அம்மனை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம் ப்ளஸ் சனிக்கிழமையில் வந்து கருட சேவை வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி அமையாது. முதல்ல நீங்கள் வந்து வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டு அது பிறகு நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நாங்களும் சரி பெருமாளே கூப்பிடுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனை மாற்றி நேராக வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வண்டியை விட்டோம். பயங்கர ரஷ்ஷு, சரியான கூட்டம். கருட சேவை நாளில் வந்துட்டு பெருமாள் வந்து கருடாழ்வார் மேலே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவாராம். அதனால தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த நாளுக்காக காத்திருப்பாங்களாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் யோசிக்க வச்சுது. நாங்கள் எல்லோரும் வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து பூந்து உள்ளே போயிடுறாங்க. அதே சில பேர் வந்து அந்த கோவிலுடைய ஊழியர்களே கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது நம்மளால். அப்போ மனசுக்கு ஒரு தாட் வருது, என்ன அப்படின்னா, நம்ம பெருமாள் கிட்ட வர்றதே வந்து நம்ம செய்த தவறுகள் இதெல்லாம் வந்து கோவில் எதுக்கு போகிறோம், புண்ணியஸ்தலங்கள் மேற்கொள்கிறதே வந்துட்டு நம்ம செய்த தீவினைகள் அனைத்தும் இது போகணும் அப்படின்ட்டு தான். இங்கே வந்து அந்த ஒரு ஷார்ட்கட்டு ரூட்டு இது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கே ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. எப்படி இருந்தாலும் கடவுள் வந்து நம்மகிட்ட கூலி வாங்காமல் விட மாட்டார். நான் இங்கே ஷார்ட்கட் தெரியுன்னா எங்கேயாவது வைப்பார் ஆப்பு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நேர்மையாக ஒரு விஷயத்தை செயல்படணுன்றது தான் இந்த வீடியோ மூலிமா நான் எல்லா பக்தர்களுக்கும் சொல்லிக்கிறேன். எப்படியோ அது அவங்களோட விஷயம். நாங்கள் எங்கள் வரிசையை கரெக்டாக பார்த்து தான் போயிட்டுருந்தோம். நிறைய பேர் உள்ளே பூந்தாலும் நாங்கள் அதை கண்டுக்கிறதில்ல. பொறுமையாக பார்த்தாலும் சாமியை திருப்தியாக பார்த்துட்டு வந்தோம். கோவிலுக்குள்ளே போனதுமே எனக்கு சரியான பசி, மயக்கமாக இருந்தது வேறு ஒரு பக்கம். இதுக்கு மேலெலாம் தாங்க முடியாது சோனமுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு அங்கே இந்த கோவில் இட்லி விற்கும், போய் வாங்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சி விட்டேன். அங்கே போய் கேட்டால், இல்லைங்க கோவில் இட்லி காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி இருக்கிற புளியோதரையாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி புளியோதரையை வாங்கிட்டு கூடவே அந்த ஒரு தட்டை மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். என்னால் பசி தாங்க முடியல. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணே தெரிஞ்சதுன்ற மாதிரி அப்படி இருந்தது. நல்லா டேஸ்ட் எல்லாம் பக்காவாக இருந்தது. அதுக்கு லட்டு ஒன்று, இவங்க லட்டு ஆசைப்பட்டு வாங்கினாங்க. ஸோ அவங்க லட்டு சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தையும் வெயிலையும் பார்க்கும்போது பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் சரி சாப்பிட்டோம். ஆனாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்த நோக்கமே இந்த கோவில் இட்லி வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தான். ஏதோ சின்ன வயசில் வந்திருக்கும் போது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு அது ரொம்ப பிடிச்சி போச்சு போல் இவங்களுக்கு. அந்த கோவில் இட்லியை விடாமல் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வாங்கிட்டாங்க. அந்த பிரசாத கவுண்டர்லேயே பேசி வாங்கிட்டாங்க. என்ன ஒன்று பீஸ் போட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினா முழுசாக தான் இந்த டைமில் வாங்கணும். அப்படி பீஸ் போட்டு வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மார்னிங்கே போயிடணுமா, 7:30 8:30க்கெலாம் அந்த டைமில் கொடுத்துட்ருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி முழுசாக தான் வாங்கணும். இந்த ஒரு பீஸே பார்த்திங்க அப்படின்னா ₹500 சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாஸ்தின்னு ஃபீல் ஆகும். பட் அதுதான் பார்த்தீங்களா க்யூவை, எவ்வளோ பெரிய க்யூ. இங்கே தாங்க பூந்து போக ஆரம்பித்தாங்க. அதுதாங்க செம கடுப்பாயிடுச்சு. ஏன் நான் இவ்வளோ ஆதங்கத்தோடு அதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய வயசானவங்க வந்துட்டு லைனில் நின்று பொறுமையாக வராங்க. அப்படியே திடீர்னு கொத்தாக போகும்போது ஒரு ஆவேசம் வருது. அதுதான் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பார்க்கும்போது, பிரம்மர் ஒரு வாட்டி பூலோகத்தில் வந்து ஒரு பெரிய யாகம் செய்ய விரும்பினாராம். அதுக்கு காஞ்சிபுரத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆனால் யாகம் செய்வதற்கு அவங்க மனைவி சரஸ்வதி வந்து உதவி அவசியம் அப்படிங்கிறதுனால சில காரணங்களால் சரஸ்வதி தேவி வந்து கோபம் அடைஞ்சு யாகத்தை தடுக்கிறதுக்கு தான் நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது. முதல்ல வந்து வேகவதி அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் 6 தட் இஸ் வெள்ளம் மாதிரி வந்து இந்த யாகத்தை அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து அந்த வெள்ளத்தை வந்து குறுக்கப்படுத்து யாகத்தை வந்து காப்பாற்றிருக்காரு. அதனால் காஞ்சியில் உள்ள யாதோத்கரி பெருமாள் டெம்பிள் அப்படிங்கிற திவ்ய தேசத்துடன் இந்த நிகழ்வு வந்து தொடர்பு படுத்துகிறாங்க. இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா பிரம்மாவுடைய யாகம் வெற்றிகரமாக முடிஞ்சதை ஒட்டி குண்டத்துலேருந்து மகாவிஷ்ணு வந்து ஒரு ஒளி போல் வெளிப்பட்டிருக்காரு. ஸோ அந்த பிரம்மர் வேண்டிய வரத்தை வந்து அழித்ததுனால வரம் தரும் ராஜா என்ற பொருளில் வரதராஜ பெருமாள் என்று அவருக்கு திருநாமம் பெற்றிருக்கிறாரு. இந்த கோவில் மற்றொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அத்தி வரதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அத்தி மரத்தில் செய்யப்பட்ட மூல விக்கிரகம் பல 100 ஆண்டுகளுக்கு வந்து முன்பு பாதுகாப்பு காரணமாக கோவிலில் வந்து திருக்குளத்தில் வந்து வச்சுருக்காங்க. இப்போது அது 40 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து வெளியே எடுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தராங்க. 2019 அத்திவரதர் தரிசனம் வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்துருந்தாங்க. அதில் நானும் ஒன்று. அதை நான் பார்த்துட்டு வந்தோம். மக்களே, நசுங்கி பிசுங்கி ஒரு வழியாக வெளில வந்துட்டேன் நான். ஆமாம், உள்ளே இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியல. இந்த வெளியில் வந்து இந்த வெயில் இருக்கு பாருங்க மக்களே, வெயில் அம்மம்மா முடியலை மக்களே. காலெல்லாம் வலிச்சிருச்சு. இந்த கார் பார்க்கிங் வேறு பக்கத்துலேயே கிடைக்காம போயிடுச்சு. அது வரைக்கும் நடந்து வேறு வரணும்.
எது எப்படியோ தர்ஷன் சூப்பராக இருந்தது. பெருமாளுடைய அலங்காரம் அழகாக இருந்தது. எல்லாருக்காகவும் நான் வேண்டியிருக்கேன். சில பிளான் பண்ணதனோட நோக்கமே வேறு மக்களே. ஆனால் கடவுளாக பார்த்து எங்களை, பெருமாளாக பார்த்து எங்களை அழைச்சிட்டார். அது எப்படின்னா, நாங்கள் காஞ்சி காமாட்சியை பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு வாட்டியும் காஞ்சிபுரம் வரோம். ஆனால் என்ன ஆகுது, பெருமாள் கூப்பிட்டுடுறாரு எங்களை. போன தடவை வந்தபோது இந்த மாதிரி கார் பார்க்கிங் பண்ண முடியாமல் எங்கே எதுன்னு தெரில, சுற்றி ஒரே இடத்த சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஃபெஸ்டிவல் டேங்கிறதுனால சுத்தமாக இது பண்ண முடியல. அதே மாதிரி தான் அன்றைக்கும் இருந்தது. ஸோ இன்றைக்கியும் பெருமாள் தான் அழைச்சார். பெருமாளை பார்த்தோம். காஞ்சி காமாட்சியை பார்க்க முடிந்தால் நான் போய் வருகிறேன். ஏன்னா இவங்க பார்க்கணுன்றாங்க, ஆனால் என்னால் முடியல. நான் தூங்க வேற இல்லை, என்னால் முடியல. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ். காஞ்சிபுரம் ஃபேமஸ் கோவில் இட்லி தான். நாங்கள் இன்னும் பிரிக்கல, அது ஃபுல்லாக ஒரே இதாக ஃபுல்லாக வாங்கிட்டோம். 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அதை வீட்டில் போய் பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 500 ருபீஸ். அது 4 kg அந்த ஒன்று ஃபுல்லு. பீஸ் போட்டு வேணும்னா மார்னிங் வந்து வாங்கினா தான் வாங்க முடியுமா. ஸோ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் இது ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. வெளியிலையும் விற்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து டைமுக்கு இது கிடைக்கல. கரெக்டாக வந்துட்டு யாரோ கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. கரெக்டாக நாங்கள் கேட்கவும் டைமில் மேட்ச் ஆகிடுச்சு. நல்ல வேலை என் ஹஸ்பண்ட் வந்த ரீசனே அந்த கோவில் இட்லிக்கு தான். ஏதோ நல்லா இருக்குன்றாங்க. நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. நான் வீட்டுக்கு போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நான் இனிமேல் தூங்க போகிறேன். நான் நினைக்கிறேன் தூங்குறேன். தூங்கட்டா? நான் ஆக்சுவலாக வந்துட்டு தாகம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சோடா கடைக்கு போய் சோடா குடிக்கலான்னு பார்த்தா அந்த அம்மா கோலி சோடாவை எடுத்து கொடுத்து இனிப்பை கொடுத்து விட்டுருச்சு. கடவுளே, நாக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது உள்ளே போகும்போதே பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் நான் போனேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு காலைல நான் ஏஞ்சது வந்து தூங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிடவும் இல்லை. போன உடனே எனக்கு ஒரு நீர்மோர் கிடச்சிது, குடித்தேன். அப்புறமா ஒரு என்னது சக்கரை பொங்கல் கிடச்சிது, சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் யோசித்தேன், சரி ஒரு புளியோதரையை போட்டு போய் லைனில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு புளியோதரையை சாப்பிட்டு தான் போய் நின்னேன். அங்கே தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த கோவில் இட்லி கிடச்சிது. ஆக்சுவலி கோவில் இட்லி அதை மெயின் பண்ணி தான் நாங்கள் காஞ்சிபுரத்தை சூஸ் பண்ணது. ஏன்னா போன டைம் வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து அது கிடைக்காதான். ஸோ இதுதான் மக்களே. பெருமாள் கோவில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு என்னது வரதராஜ பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட்லேயே கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் அங்கேயே கார் பார்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு கார் பார்க்கிங் கிடைக்கல. நாங்கள் வெளியில் தான் விட்டுருந்தோம். பிகாஸ் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கார் பார்க்கிங் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப தூரத்தில் போட்டு கஷ்டப்படாதீங்க. நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கேட் வந்து அங்கங்கே ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அழகாக வந்து இந்த வரதராஜ பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட் அதுலேயே நீங்கள் வந்துட்டு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, அங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. அங்கே போட்டிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் அதில் போயிருந்தேன், இப்போ காமிச்சிருப்பேன். அதில் போகல, அதனால் காமிக்க முடியல. அண்ட் இப்படி தான் இருக்கும். வெளியில் தான் நாங்கள் நிறுத்திக்கிட்டோம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படி தான் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். கார் பார்க்கிங் ஃபில் ஆகிடுச்சுன்ற காரணத்தினால தான் வெளியில் நிப்பாட்டினோம். இல்லைனா நாங்கள் வெளியில் நிப்பாட்டியிருக்க மாட்டோம். நான் வேறு ரூட்டில் வந்துட்டேன். இதுதான் ஸ்டேட்டஸ். அடுத்து என்ன சாப்பிட்றோம், எங்கே போகிறோம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. போகிற போக்கில் என்ன நடக்குதோ அதை நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக தருகிறேன். பாய்.
ஆக்சுவலாக மக்களே வந்த உடனே செம தூக்கம் வந்துடுச்சு. தூங்கிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டு வந்தோம். அந்த கோவில் இட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பீஸ் தான். பயங்கர வந்து நம்மளுக்கு மயக்கத்தை தள்ளுது. டேஸ்ட் வைஸ் பக்கா. பட் ஆனால் என்னென்னா ஒரு பீஸ் சாப்பிட்டாலே அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. நாங்கள் வந்து 2 பீஸ் சாப்பிட்டு அதான் முடியாமல் உட்காந்துட்ருக்கோம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, வைகாசி விசாகம் வந்து முருகர் பிறந்த பர்த்டேட் நட்சத்திரம் ஓகேங்களா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வைகாசி விசாகம் பெருமாளுக்கு தான் அது உகந்த நாள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டு வந்துட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ தான் தெரியும் அது முருகருக்கான உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கோயில் போயிட்டோம் நாங்கள். ஆனால் கருட சேவையும் சனிக்கிழமையில் வந்திருக்கிறது தான் விசேஷமாக இருந்திருக்கு. அதுக்கு தான் அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க போல இருக்குது. நாங்கள் நினச்சோம் விசாக நட்சத்திரமே வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்தோம். அது தப்பு. நான் ஏதாவது வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரில. அதுதான் இப்போ ஒரு வீடியோ கன்க்ளூட் பண்ணிடுறேன். எனக்கு தெரியாமல் நாங்கள் போனதே ஒரு எதர்ச்சியாக போனது தான். ஓகேயா, நாங்கள் காமாட்சி கோயில் போய் அங்கே கார் பார்க்கிங் ப்ராப்பராக எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு ஒருத்தர் சொல்லி நாங்கள் போனோம். இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம், கருடாழ்வாருடைய அந்த காட்சி தருவாங்க, கருட சேவையும் இருக்குது, சனிக்கிழமை வேறு, இந்த நாள் வந்து அமையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதுனால தான் நாங்கள் போனோம். அதை பேஸ் பண்ணி வந்த ஆந்திரா மக்களுக்கெல்லாம் நான் வேறு விசாக நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி வேறு கன்வே பண்ணிட்டேன். ஸோ சாரி மக்களே, விசாக நட்சத்திரம் பர்த்டே ஃபார் முருகர் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரில. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். பாய்.